வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட தமிழ்நாட்டோட புது முதலமைச்சரான ஜோசப் விஜய் நம்ம தளபதிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கங்க்ராச்சுலேஷனை போட்டுட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கூடிய ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம எல்லா பேருக்கும் பிடிச்ச நம்ம தளபதி சிஎம் ஆயிட்டாங்க ஒரு வழியா. ஸோ அவங்க கொடுத்திருந்த கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. கண்டிப்பா அதை அவர் வந்து நிறைவேற்ற தான் போறாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சார்ந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஎன்பிசி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. பட் இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு சிஎம் வந்திருக்காங்க அப்படின்னால நமக்கு வேலை வாய்ப்புலையோ அதுல கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ நிறையா நமக்கான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். அது சம்பந்தமாகவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அந்த வாக்குறுதிகளில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது, அதை நம்ம எப்படி பெறணும் அப்படின்றதுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ அப்படின்றது. நான் உங்களுக்கு என்னென்ன அப்படின்ற தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். மெயினாக இன்கேஸ் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்லாம் நான் இது வரைக்கும் சரியாக பதிவு பண்ணலை அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற அடுத்த செகண்டே பதிவு பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே நான் தனியாக வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இதுக்கு நீங்கள் நேரடியாக போய் கொடுக்கணுன்ற தேதி முதற்கொண்டு நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய ஒரு மெத்தடில் இருந்துச்சு. அதாவது என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது நீங்கள் வந்து 10th இப்போ 12th டிகிரி இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்கு அதிகபட்சம் வந்து காலேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1200 அதாவது ஒரு மாதத்துக்கு 600, 2 மாதத்துக்கு சேர்த்து 1200 தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிவிகே அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு புதிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெய்டு இன்டர்ன்ஷிப்பு, நிறைய நமக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலையே இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி தந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்டும் வந்து பார்ப்போம். ஸோ இதில் என்ன மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றமே நான் வந்து சொல்கிறேன். இன்கேஸ் சில பேருக்கு டவுட் வரும், ப்ரோ நான் ஏற்கனவே வேலை வாய்ப்பில் அந்த ஸ்கீமில் நான் வந்து காசு வாங்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே. ஸோ இப்போ எனக்கு எப்படி அப்டேட் ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த அப்டேஷனும் பண்ணதில்லை. இப்போ புதுசாக நியூவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறவங்க மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நான் உங்களுக்கு என்ன ஏது அப்படின்றதுமே சொல்றேன். ஓகே, இதுதான் அதுக்கான ஒரு வாக்குறுதிக்கான இமேஜஸ். நான் அதை உங்களுக்கு ஷோ பண்றேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிளர்ரா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி ஷோ பண்றேன். நிறைய விஷயங்கள் சுகாதாரம், விவசாயம், சமூக பாதுகாப்பு இருக்கு. பட் நமக்கு தேவையான மெயினான விஷயங்கள் இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு. ஸோ நமக்கு அதுதான் ரொம்ப மெயின். ஸோ இந்த இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு செஷன்ல இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய், அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2500, ஸோ டிப்ளமோக்கு மேலே முடிச்சிருக்க டிகிரி முடிச்சக்கூடியவங்களுக்கு 4000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாத உதவித்தொகை தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாக்குறுதி. ஸோ இது இப்போ நமக்கு அஃபிஷியலாக வரவும் போகுது கொஞ்ச நாள். ஸோ அதனால எல்லா பேருமே ரெடி ஆகிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இப்போயே வச்சுக்கோங்க. எப்போ ஃபில் பண்ணணுன்றதையுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ ரெடியாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக டிகிரி முடிச்சவங்களுக்கே வந்து 600 ரூபாய் தான் அப்படின்றது பழைய கவர்மெண்ட் நமக்கு தந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நமக்கான டிவிகே கவர்மெண்ட் வந்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், கிட்டத்தட்ட நம்ம வாங்கிட்டு இருந்த அமௌண்ட்ல இருந்து 4 மடங்கு ஜாஸ்தியா வந்து நமக்கு தரப்படுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் தான். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2500, டிகிரி பேஸ்டு முடிச்சவங்களுக்கு 4000 தரப்படுது. இன்கேஸ் நீங்க 10th ஃபெயில் இல்லை 10th பாஸ் அந்த மாதிரி கேட்டகரி இருக்குன்னா 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரூல்ஸ் எப்பயும் போல தான். இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். வீட்டில் யாரும் கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்க கூடாது. அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கக்கூடாது. வேலை இல்லாத ஒரு பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ணி 3 வருஷம் தொடர்ச்சியாக இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே அப்ளிகேபிள் தான் இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம்க்கான பெய்டு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு. இதுதான் இருக்குல்ல ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நமக்கான இன்டர்ன்ஷிப் இப்போ பழைய கவர்மெண்ட்ல நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஸோ அதே மாதிரிக்கே ஒரு அடிப்படை ஸ்கீமில் தான் உங்களுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணி வச்சு அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கான உங்களுக்கான போனஸ் அமௌண்ட்டையும் கொடுத்து இன்டர்ன்ஷிப்க்கான, அதாவது பெரிய பெரிய கம்பெனி கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸோ HCL அந்த மாதிரி பெரிய கம்பெனி கூட ஆல்ரெடி
ஆல்ரெடி நான் முதல் வந்து நெறைய டை அப் வந்து வச்சிருக்காங்கல்ல. சேம் அதே கூட கன்டின்யூ ஆகும். வித் உங்களுக்கான அமௌண்டோட பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் சம்பளத்தோட கிடைக்கும்போது, இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது போக 5,00,000 அரசு வேலைவாய்ப்புகள் இன்னும் வரைக்கும் நிரப்பப்படாமயே கிடக்கு. மெயினா டிஎன்இபிலலாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நெறைய வேலைவாய்ப்புகள். நம்ம இப்ப கூட ரீசென்ட்டா வீடியோ போட்டிருந்தோம் வெப்சைட்ல கூட. ஸோ அதுல கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. எக்ஸாம் வைக்கிறோம், வைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வைக்கவே இல்ல. அதே மாணிக்கு போக்குவரத்து துறையிலயும் வைக்கல. நெறைய டிபார்ட்மெண்ட் இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, நெறைய ஜாப்ஸ் வந்து சும்மா தான் கிடக்கு. என் டிஎன்பிசி அடிப்படையில 2,00,000 வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படாம தான் கிடக்கு. எல்லா வேலைவாய்ப்புகளுமே நிரப்பப்படும். முக்கியமா தமிழர்களுக்கு அதுல முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க தொழில் தொடங்குறதா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 25,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் சைடுல லோன் ஸ்கீம் வந்து பெறலாம். ஒரு பட்டதாரியா இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட கரெக்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. அத கரெக்ட்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணா, நீங்க இந்த மாரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா, இப்ப அடுத்து டிஎன்பிசி டிசம்பர் மாசம் வரப்போது. ஒரு நியூ கவர்ன்மென்ட்டும் லான்ச் ஆயிருக்காங்க. ஸோ அதனால இந்த டிஎன்பிசியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இதுவரைக்கும் இருந்த மாதிரியான நிலைமைகள் இல்லாம, நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் புதுசா இருக்கனால எல்லாமே நேர்மையாவும், ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். முக்கியமா இந்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேத்தப்படும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நான் கீழ குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ எப்ப வேணாலுமே இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருவாங்க. ஓப்பன் பண்ணோனே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க சொந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குல்ல, அங்க போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி, இது கூட உங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆன 10த், 12த் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். சாதி சான்றிதழ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். ஒரிஜினல் கிடையாது. பேங்க் அக்கவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க் இந்த 3மே வச்சுக்கோங்க. இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெட்டர் யூஸா இருக்கும். ஸோ இது இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்ச ஒரு விஷயம் தான். இது ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹேப்பியாவுமே இருந்துச்சு. ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள் வந்து ரூ. 600 அப்படின்னு வாங்கிட்டு இருந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ரூ. 4,000 ரூ. 2,500 அப்படின்றது ஒரு பெரிய தொகை. அது உங்களுக்கு எந்த யூசேஜ் வேணாலும் பெர்சனல் யூசேஜா மாசம் மாசம் கிடைக்குது அப்படின்றபோது, இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஒரு ஸ்கீம யாருமே தவற விட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. நான் எப்ப வருது அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் மட்டும் நம்ம சேனல்லயோ, இல்ல வந்து உங்களுக்கு Telegramலயோ, Instaலயோ நான் உங்களுக்கு இன்டிமேட் வந்து பண்ணிடுறேன். மறக்காம அதிலயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு குடுத்த உடனே நீங்க போயிட்டு எல்லாத்துலயுமே வந்து உங்க சொந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்துல போயிட்டு நீங்க டக்கு டக்குன்னு குடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? அந்த டயத்துல நான் அத பத்தி நீ எப்படி அப்ளை பண்ணணுன்ற ஒரு லைவ் வீடியோவுமே நான் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். ஸோ எல்லாருமே ரெடியா இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நெறைய கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோல வந்து பார்க்குறேன்.